ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக் புக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம பண்ண போறது கர்நாடகா ஸ்பெஷல் போண்டா சூப். இது கர்நாடகால ரொம்ப ஃபேமஸ். எந்த ஹோட்டலுக்கு போனாலும் ஈஸியா கிடைச்சிரும். இத ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க போண்டா சூப் எப்படி பண்றதுன்ட்டு பார்க்கலாம். போண்டா சூப் செய்யறதுக்கு நம்ம முதல்ல போண்டாவை ரெடி பண்ணிப்போம். 250 கிராம் உளுத்தம்பருப்பை எடுத்து அதை 2 மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன். நல்லா தண்ணி எல்லாம் வடிக்க வச்சு வச்சிருக்கேன். இது மாதிரி இத நான் நல்லா ஃபிளஃபியா அரைச்சு எடுத்துட்டு வரேன். இதுக்கு தேவையான மட்டும் தண்ணி விட்டு நம்ம அரைச்சுக்கலாம். இங்க பாருங்க, அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இதுக்கு நான் ஒரு 1/4 கப் தண்ணி போட்டு அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். அரைக்கும் போதே நம்மளுக்கு தெரியும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டா நம்ம விட்டுக்கலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி இத நான் ஒரு பாத்திரத்துல மாத்திக்கிறேன். இந்த மாவை நல்லா 1 நிமிஷம் பக்கத்துல நல்லா பீட் பண்ணிக்கணும். இது மாதிரி ஒரே டைரக்ஷன்ல நம்ம பீட் பண்ணணும். இங்க பாருங்க எவ்வளவு சாஃப்டா ஆயிடுத்து பாத்தீங்களா? போண்டாக்கு தேவையான அளவு உப்பு, 2 பச்சை மிளகா, 1 இன்ச் இஞ்சி, 2த்தையும் நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். இதையும் இதோட சேர்க்கலாம். கருவேப்பிலை கொஞ்சோண்டு, கொத்தமல்லி கொஞ்சோண்டு, கிரஷ் பண்ண மிளகு 1/2 டீஸ்பூன், கொப்பரை தேங்காவை பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அது 2 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். கலந்து விட்ட உடனே இதுவும் 1 நிமிஷம் பீட் பண்ணி விடுவோம். இங்க பாருங்க, நம்மளுடைய போண்டா மாவு ரெடி ஆயிடுது. நான் ஒரு பக்கத்துல நல்லா எண்ணெயை காய வச்சிருக்கேன். இதுல போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சமா கையில தண்ணி நினைச்சுட்டு இந்த பாருங்க சின்ன சின்ன உருண்டையா புடிச்சு போடலாம். இது நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் பொரிச்சுப்போம். இங்க பாருங்க, எல்லாமே நம்மளுக்கு பொன்னிறமா எடுத்து இதை எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு போண்டா ரெடி ஆயிடுத்து. இப்ப நம்ம சூப் ரெடி பண்றது எப்படிங்கறத பாக்கலாம். இப்ப நம்ம சூப் எப்படி பண்றதுங்கறத பாக்கலாம். சூப்புக்கு 3/4 டம்ளர் பாசிப்பருப்பை நல்லா கலஞ்சி வச்சிருக்கேன். தண்ணி எல்லாம் எடுத்துட்டு இத நம்ம குக்கர்ல போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, கீரின 3 பச்சை மிளகா, பொடியா நெருக்கின மீடியம் சைஸ் தக்காளி 2, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, தண்ணி 3/4 டம்ளருக்கு 2.5 டம்ளர் தண்ணி. இதை நம்ம முதல்ல மிக்ஸ் பண்ணிப்போம். இப்படி இதை இப்போ நம்ம பிரஷர் குக் பண்ணிடலாம். 1 விசில் வர வரைக்கும் பண்ணிடலாம். நல்லா நம்மளுக்கு ஸ்டீம் அடங்கி எடுத்து இப்ப நம்ம திறந்து பார்க்கலாம். இதை நல்லா மேஷ் பண்ணி விட்டுப்போம். இப்படி சூப்பா தாளிக்கிறதுக்கோசரம் நம்ம ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், ஹிங்கு 1 பிஞ்சு, பெருங்காயம் கொஞ்சோண்டு. இப்ப நம்ம வேக வச்சு மசிச்சு வச்ச பருப்பை இதுல சேர்த்துடலாம். நம்ம இதை விட்டு நல்லா கலந்துப்போம் பாசி பருப்பை. இதுல துருவின தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி கொஞ்சோண்டு,
இதுல கொஞ்சமா தண்ணி விடலாம். நல்லா தலைன்னு 2 நிமிஷம் நம்மளுக்கு நல்லா கொதிக்கட்டும். இங்க பாருங்க, நம்மளுக்கு 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இதுல நம்ம 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் விடுவோம். இத 1 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இங்க பாருங்க, நம்மளுக்கு சூப் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அருமையான ருசியான போண்டா சூப் ரெடி ஆயிடுது. இதை சுட சுட சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு. லைக், ஷேர் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய் பாய், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.